சங்க காலத்தில் வேட்டுவ மாமன்னன் வல்வில் ஓரி ஆட்சி செய்த கொல்லிமலை உள்ளிட்ட பகுதிகளும், பரமத்திவேலூர் பகுதியில் கரைபுரளும் காவிரி ஆறும், ஆங்காங்கே முகடுகளோடு காட்சி தரும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் கொண்ட நாமக்கல் மக்களவை தொகுதி பசி, பட்டினி, பஞ்சம் ஆகியவற்றை சந்திக்காத பகுதியாகும். கத்தியின்றி இரத்தமின்றி விடுதலை போர் நடத்த அழைப்பு விடுத்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பிறந்த மண். ஒரு காலத்தில் விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டிருந்த நாமக்கல்லில் இப்போது அந்த இடத்தை லாரி பாடி பில்டிங் தொழில் பிடித்திருக்கிறது. நாடு முழுவதும் சரக்கு எடுத்துச் செல்வதில் நாமக்கல் லாரிகள் பிரபலம். மாவட்டத்தை சுற்றிலும் பரவி இருக்கும் 1000க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளும், அங்கே இருந்து தினமும் ஏற்றுமதியாகும் 5 கோடி முட்டைகளும், மாவட்டம் முழுவதும் பரவி இருக்கும் தனியார் பள்ளிகளும் நாமக்கல் பகுதியின் தனி அடையாளங்கள். நெடிதுயர் சிலையுடன் உள்ள ஆஞ்சநேயர் கோயில், பள்ளிப்பாளையம் சிக்கன், ஆழ்துளை கிணறு அமைக்கும் ரிக் வாகனங்கள் தயாரிப்பு, ஜவ்வரிசி ஆலைகள், நாமக்கல் நகரில் மலைமேல் அமைந்துள்ள பெருமாள் கோயில் மற்றும் தர்கா வெளிப்படுத்தும் மத நல்லிணக்கம், குமாரபாளையம் விசைத்தறி கூடங்கள் ஆகியவை தொகுதியின் இதர சிறப்புகள் ஆகும். நாமக்கல் பகுதியை உலகறியச் செய்யும் முட்டை ஏற்றுமதிக்கு என தனி மண்டலம் அமைக்க வேண்டும் என்பதும், பறவை காய்ச்சல் ஆய்வகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதும் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் கோழிப்பண்ணை உரிமையாளர்களின் நீண்டகால கோரிக்கைகளாக உள்ளன. நாமக்கல் பகுதியிலேருந்து அதிகப்படியான முட்டைகளை நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். அதனால் நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு ஏற்றுமதிக்கான தனி மண்டலத்தை நாமக்கல் அமைக்கணுங்கிறது கோழிப்பண்ணையாளர்கள் நின்னால் கோரிக்கை. அதை நிறைவேற்றி தரணும். அப்புறம் நம்ம பார்த்தோன்னா இப்போ பெரிய தீவன விலை, மெடிசன் காஸ்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி கோழிப்பண்ணையில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த முட்டைகளுக்கு மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸை ஏற்படுத்தி தரவதுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம நாமக்கல் பகுதியிலேயே அந்த பறவை காய்ச்சல் நோய் ஆய்வகத்தை அமைச்சா இங்கே இருக்கிற பண்ணையாளர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நாமக்கல் தொகுதியில் நடைபெறும் லாரி பாடி பில்டிங் தொழில் நாடு முழுவதும் பிரபலம். அதை சார்ந்த பட்டறைகள் இங்கு ஏராளம். நாமக்கல், திருச்செங்கோடு, சங்ககிரி பகுதிகளில் சரக்கு லாரி தொழில் அதிக அளவில் நடைபெறுகிறது. சங்ககிரியில் மட்டும் 20,000 லாரிகள் இயக்கப்படுகின்றன. லாரி தொழிலை பாதுகாக்க டீசல் விலையை GSTக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் லாரி உரிமையாளர்கள். லாரி தொழிலாளர்களுக்கு என தனி நலவாரியம் அமைத்து ஆட்டோ நகர் ஒன்றை அமைக்க வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 20,000 வண்டிக்கு மேலே செங்கியில் ஓடுதுங்க. அதுக்கு மேலேயே இருக்கலாம். இதை சார்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 நம்பர்கள் மெக்கானிக் வேலை செய்கிறாங்க. அதில் ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு 500 பட்டம் இருக்குங்க. எங்களுக்கு சப்போர்ட் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, லாரி ஆட்டோ நகர் தேவைப்படுது. ஆட்டோ நகர் பார்த்திங்கன்னா, ஆட்டோ நகர் எதனால் கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, சங்கியில் 5-6 டிவிஷனாக லாரி பட்டெல்லாம் இருக்குங்க. எல்லாம் ஒவ்வொரு பக்கமாக இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே இடத்துல வச்சோம்னா இங்கே டிராஃபிக் ப்ராப்ளம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாடகை கட்டுற சிரமம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனை ரொம்ப நாள் ஓடிடுது. தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் நாமக்கல்லில் தான் செயல்படுகிறது. காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்பது அதன் பிரதான கோரிக்கை. ரிக் லாரி எனப்படும் ஆழ்துளை கிணறு தோண்டும் லாரிகள் திருச்செங்கோடு பகுதியில் அதிகம். டீசல் விலையேற்றத்தால் ரிக் லாரி தொழில் நலிவடைந்து வருவதாக கூறும் அவற்றின் உரிமையாளர்கள் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிறார்கள். திருச்செங்கோட்டில் ரிக் தொழிலாக ரொம்ப பிரதான தொழிலாக இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றதுனால அந்த தொழில் ரொம்ப நலிவடைஞ்சு அதர் ஸ்டேட்டில் கூட வண்டிகள் ஓடாமல் இங்கே இருக்கிற ரிக் ஓனர்ஸ் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதை நம்பி இருக்கிற விற்பனை நிலையங்கள், பணியாளர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைச்சா நல்லாயிருக்கும். மூலிகைகள் நிறைந்த இடமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ள கொல்லிமலையில் மிளகு அதிகமாக பயிரிடப்படுகிறது. நாமக்கல் தொகுதி வழியாக காவிரி பாய்ந்தாலும் பல பகுதிகளில் காவிரி பாசனம் இல்லை. காவிரி கரைபுரளும் பகுதிகளில் வாழை, வெற்றிலை, கரும்பு ஆகியவை சாகுபடி செய்யப்படுகிறது. நெல், சோளம், கம்பு, சின்ன வெங்காயம், பருத்தி, மரவள்ளிக்கிழங்கு ஆகியவை தொகுதி முழுவதும் பயிரிடப்படுகின்றன. திருமணிமுத்தாறு இணைப்பு, வெற்றிலை ஆராய்ச்சி மையம் அமைத்தல், மரவள்ளிக்கிழங்கை அரசே கொள்முதல் செய்து ஜவ்வரிசி தொழிற்சாலைகளை ஊக்குவிக்க வேண்டும் ஆகியவை நாமக்கல் விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. காவிரி உபரி நீரை திருமணிமுத்தாற்றில் திருப்பி விடுவதன் மூலமாக வறட்சி பகுதியான பரமத்தி ஒன்றியத்தை முழுமையாக பாதுகாக்க முடியும். அதே போன்று எலச்சிபாளையம் ஒன்றியத்திலும் இந்த திருமணிமுத்தாறு என்பது வருகிறது. ஆகவே அதை நோக்கிய திட்டங்கள் என்பது இருக்கப்பட வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கை. அதே போன்று மரவள்ளிக்கிழங்கை அரசு கொள்முதல் செய்து ஜவ்வரிசி தொழிற்சாலையை இந்த பகுதியில் உருவாக்குவதற்கு, உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்பு வகை உள்ளது.
குமாரபாளையத்திலும் திருச்செங்கோட்டிலும் விசைத்தறி மற்றும் கைத்தறி தொழில் அதிகம். வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் உள்ளூர் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கும் நெசவாளர்கள் மத்திய அரசின் திட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடன் வாங்கி நெசவு தொழில் செய்யும் தங்கள் வாழ்வாதாரத்தை பலவீனப்படுத்தும் மத்திய அரசின் நடவடிக்கைகள் விலக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் அவர்கள். MSME என்று இப்போது மத்திய அரசாங்கம் 45 நாளுக்கு மேலே பாக்கி இருந்தால் அதற்கு டேக்ஸ் போட்டு வசூல் செய்வதற்கு இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சட்டத்தினால மேலும் தொழில் நலவடைஞ்சு மிகவும் மோசமாக இருக்கிறது. இதை மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்து கூறி இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ராசிபுரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வட்டச்சாலைகள் அதிக அளவில் அமைக்க வேண்டும் என்பது தொகுதி மக்களின் நிறைவேறாத கோரிக்கையாக உள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது நீண்ட காலம் ரிசர்வ் தொகுதியாக இருந்த ராசிபுரம் தொகுதியும் திருச்செங்கோடு தொகுதியும் கலைக்கப்பட்டு மாவட்ட தலைநகரான நாமக்கல் என்ற பெயரில் பொது தொகுதி உருவாக்கப்பட்டது. இத்தொகுதியில் நாமக்கல், ராசிபுரம், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, சங்ககிரி, சேந்தமங்கலம் என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. ஆண் வாக்காளர்கள் 7,04,270 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,39,610 பேரும் என மொத்தம் 14,44,036 வாக்காளர்கள் உள்ளனர். இதுவரை நடந்துள்ள 3 மக்களவைத் தேர்தல்களில் திமுக 2 முறையும் அதிமுக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் திரு AKP சின்ராஜ் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 6,26,293 வாக்குகளுடன் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் திரு TLS காளியப்பன் 3,61,142 வாக்குகள் பெற்றார். ராசிபுரம் பகுதியில் 20 ஆண்டு காலமாக மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆட்டையாம்பட்டி பிரிவு ரோடு பாலம், பள்ளிகள் நிறைந்த ATC டெப்போ பாலம், அணைப்பாளையம் பிரிவு ரோடு பாலம் ஆகியவற்றின் பணிகள் விரைவாக நடந்து வருவதும், போதமலை சாலை அமைக்கப்பட்டிருப்பதும் சிட்டிங் MP திரு AKP சின்ராஜின் பலமாக உள்ளது. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நாமக்கல் மக்களவை தொகுதி திமுக கூட்டணியில் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கே ஒதுக்கப்பட்டுள்ளது. தொகுதி மக்களின் கோரிக்கைகள் குறித்த புரிதல் உள்ள வேட்பாளரை ஆதரிக்க தயாராக இருக்கும் நாமக்கல் தொகுதி வாக்காளர்கள் அனைத்து கட்சிகளின் வேட்பாளர்களின் அறிவிப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். சன் செய்திகளுக்காக நாமக்கல் தொகுதியிலிருந்து சி. ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.